ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025 வந்து பெஸ்ட்டான தமிழ் மூவிஸ் அப்படின்னா என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் என்னோட பர்சனலான ஒப்பீனியன் கிடையாது. இது IMDb ரேட்டிங்கை வச்சு தான் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டில் உள்ள படங்கள் கிட்டத்தட்ட எனக்கு முக்கால்வாசி படங்கள் எனக்கு பிடித்த படங்களாகவும் இருக்கும். ஆனால் ஒரு சில படங்கள் இந்த லிஸ்ட் வந்து நான் பார்க்காதையும் இருக்கலாம். இந்த வீடியோவில் ரேங்கிங் வைஸாலாம் போக வேணாம், அப்படியே மொத்தமாக பார்த்தலாம். ஜெயம் ரவி நடிப்பில் வந்து காதலிக்க நேரமில்லை இந்த படத்தோட ஸ்டோரி ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த படம் ரேட்டிங்ல இந்த படம் இருக்குது. நெக்ஸ்ட் தனுஷ் நாகார்ஜுனா சேர்ந்து நடிச்சு வந்த குபேரா. இந்த படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு ஒரு பினாமி அப்படின்றது எப்படி, இந்த பினாமிலாம் என்ன பண்றாங்க உண்மையாவே அப்படின்றத சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாரி வந்து காட்டியிருப்பாங்க படத்துல. இது மட்டும் இல்லாத எனக்குமே இந்த படம் பர்சனலா பிடிச்சது தான். ஏன்னா இந்த படத்தோட கதை ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல தனுஷ் அவர்களோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலன்னா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம், நான் ரெக்கமெண்டே பண்ணுவேன். பார்த்துருந்தீங்களா, பிடிக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த படம் தனுஷ் அவர்கள் நடிப்புல அவரே டைரக்ட் பண்ணி எடுத்திருப்பாரு. இந்த படம் வந்து கதையை பொறுத்த அளவுக்கு ஒரு இட்லி கடை, ஒரு கிராமம், அது மட்டும் இல்லாத ஒரு சின்ன சின்ன கேரக்டர் படத்தை சுத்தி வருவாங்க. ஆனா படத்தோட கதை ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஒரு வாழ்வியல் கதைன்னு சொல்லலாம். ஏன்னா வயலன்ஸ் அந்த அளவுக்கு வர காலத்துல இப்படி ஒரு படத்தை எடுத்து விட்டுருக்காங்க. ஆனா அந்த படம் வந்து காந்தாரா 2 கூட ரிலீஸ் ஆனதுனால தியேட்டர் ஸ்கிரீன்ஸுமே கம்மியாக தான் கிடைச்சிச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போனதுனால இந்த படம் அவ்வளோ வெற்றி அடையல. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிப்புல வந்த மதராசி. இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோக்கு வந்து எந்த அளவுக்கு ஐப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு வில்லனுக்குமே ஐப்பு இருக்கும். துப்பாக்கியில நடிச்ச வில்லன் அவர் தான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஆக்டிங்ல வேற லெவல்ல இருக்கும். சிவகார்த்திகேயன் நடிப்புமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் பார்த்துருந்தீங்களா, இந்த படம் பிடிக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அதர்வா நடிப்புல வந்த DNA படம். இந்த படத்தோட திரைக்கதைன்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒன்லைன், ஆனால் அந்த படத்தோட திரைக்கதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னோட ஹைலி ரெக்கமெண்ட் படம்னா இந்த படத்தை நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். ஒரு 11 படம் எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா படம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கச்சிதமாக எடுத்திருப்பாங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் வரும், இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற மாரி. ஒரு படத்தில் ஹீரோக்காக அழுகுற மாரி வந்து சீன் வச்சிருப்பாங்க படத்துல. ஆனா இந்த படத்துல வில்லனுக்காக அழுகுற மாதிரி தான் சீன் வச்சிருப்பாங்க. வில்லனாவே இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் படம் பார்க்கல ஃபீல் ஆகும். அவனு தப்புலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா பார்க்கலன்னா ஒன் டைம் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ஃபகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு காம்போல வந்து செகண்ட் படம். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் மாமன்னன். ஆனால் மாமன்னனை விட இந்த மாரிசன் படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு டிராவல்லே நடக்கிற கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ வந்து என்ன ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த கதை ரூட்டே மாற்றி வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கலன்னா ஒன் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மணிகண்டன் நடிப்பில் வந்த குடும்பஸ்தன். ஒரு குடும்பத்தில் படுற கஷ்டத்தை ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை அழகாக காட்டியிருப்பாங்க. வெறும் வயலன்ஸ்னே படம் வந்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு குடும்ப படம்ன்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று. அந்த மாதிரியே அந்த லெவலில் ஒரு குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக ஒன் டைம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சமுத்திரக்கனி நடிப்பில் வந்து திருமாணிக்கம். நேர்மை மட்டும் இருந்தாக்க எல்லாத்திலையும் சாதிக்கலாம் அப்படின்றத இந்த படத்தில் வந்து ஒன்லைனாக வச்சு படத்தை நல்லாவே கொண்டு போகியிருப்பாங்க. சில இடங்களில் நம்மளுக்கே தோணலாம் இந்த படத்தில் வந்து இப்படி பண்ணியிருக்க வேணாம், இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாரி தோணலாம். ஆனால் அதுக்கெல்லாம் எதிர்மாறாதான் இந்த படமே இருக்கும். சுயநலம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்றத இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன் டைம் பாருங்க. நெக்ஸ்ட் சிவா நடிப்பில் வந்து பறந்து போய். இவர் காமெடி படம் தான் நடிப்பாருன்னு பார்த்தாக்க இப்படி ஒரு ஃபீல் குட் மூவியை நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோட கதையை பொறுத்த அளவுக்குமே நல்லா தான் இருக்கும். ஃபீல் குட்டா அந்த பையனோட ஆக்டிங்ல இருந்து எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா பார்க்கலன்னா ஒன் டைம் பாருங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டா வந்த சிறை. இந்த படம் வந்து வெளியாவுக்குள்ள வந்து எந்த ஒரு ஐப்புமே இல்லாத ரிலீஸ் ஆகி, ஆனால் ரிலீஸ் ஆன பிறகு பெரிய அளவு ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா 30 கோடிக்கு மேல கலெக்ஷனுமே வந்திருக்கு. சிறை கைதியை கோர்ட்டுக்கு இட்டு போற போலீஸ், அதுக்கு நடுவில் என்னென்ன கதை நடக்குது, எந்தெந்த சுவாரஸ்யம், அந்த சிறை கைதி ஏன் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்றத படத்தோட கதையாவே இருக்கும். ஒரு சின்ன ஒன்லைனா இருந்தாலுமே நல்லாவே எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா பார்க்கலன்னா ஒன் டைம் பாருங்க. நெக்ஸ்ட் விக்ரம் ஆக்டிங்ல வீர தீர சூரன். இந்த படத்தோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணத பார்ட் 2 ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா பார்ட் 1 இதுக்கு முன்னாடி நடந்த கதையா தான் இருக்கும். ஒரு நைட்லயே நடக்கிற கதை. ஒரு மிஷனை முடிக்க சொல்லி விக்ரம் கிட்ட கொடுக்குறாங்க. அது முடிச்சாரா இல்லையா, அதுக்கு நடுவில் நடந்த பிரச்சனை இந்த படத்தோட கதையாவே இருக்கும். இதுல விக்ரம் அவர்கள் ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அந்த படம் அவ்வளவா தியேட்டர்ஸ்ல ஓடல. எந்த காரணம்ன்றது சரியா தெரியல. நெக்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல டிராகன். அடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபன்னாவே கொண்டு போயிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிய வரும் படிப்பு எவ்வளவு முக்கியன்றது.
அப்படின்றது. ஆனா அது இல்லைனாக்க எந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும்ன்றதும் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. நல்லாவே இருக்கும், ஃபன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாத எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. மட்டும் இல்லாத படத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கான நிறைய கருத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூட் படம். இந்த படத்துக்கு என்னதான் இருந்தாலும் மிக்சடு ரிவ்யூஸ் தான் நிறையவே கிடைச்சிது. ஆனா இந்த ஆளுமே 100 கோடிக்கு மேல கலெக்ஷனுமே கொடுத்துச்சு. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு இந்த படத்தோட கதை ரொம்பவே பிடிச்சி நல்லா பார்த்தாங்க. 90s 80s ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகல. ஆனா இந்த கதை வாழ்க்கைக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட ரிவ்யூவே இருந்துச்சு. படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு ஒன்லைனா சொன்னா பேசப்படாத கதை. சில பேர் இந்த படத்தை ஷாஜகான் கூட கம்பேர் பண்ணி இந்த படத்தை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஷாஜகான் வேற கதை, இது வேற கதை. அதோட கம்பேர் பண்ணவே கூடாது. கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. நெக்ஸ்ட் சரத்குமார், சித்தார்த் மற்றும் பல பேர் நடிச்ச 3BHK. ஒரு மிடில் கிளாஸில் வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத இந்த படத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் பெரிய அளவு பேசப்படல. ஒரு அண்டர் ரேட்டட் தமிழ் மூவி. கண்டிப்பாக பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். துருவ் விக்ரம் ஆக்டிங்கில் பைசன் கபடி பிளேயர் பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாரு. ஆனால் பல பிரச்சனைகள் வருது. அதனால அது என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதை. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் பாருங்க. நெக்ஸ்ட் துல்கர் சல்மான் நடிப்பில் காந்தா. இந்த படம் ரிவ்யூ வைஸ் எல்லாருமே நல்லாவே சொல்லியிருந்தாங்க. நல்ல ஹிட்டுமே அடிச்சிச்சு. ஒரு ஏதோ 90s 80s காலகட்டத்தில் நடக்கிற கதை மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்க நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பிடிச்சிருந்துச்சான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சசிகுமார் நடிப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு இலங்கையிலேருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்க சுற்றி உள்ள மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு உறவினர் மாரி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தா பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.